ஆமா ஆமாங்க. 27 ஆகஸ்ட் 1991. பிறந்த நேரம் ஆமாங்க. 2:15 PM 2:15 PM 2:15 PM. 2:15 PM. பிறந்த இடம் சார்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் தனுசு லக்னம்ங்க. மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் தனுசு லக்னமா சார்? ஆமா ஆமா மேடம். என்ன கேள்வி கேட்கணும்? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. புதன் தசையில் சனி புக்தி நடக்குது. இப்போ ஜாதகம் நல்ல ஜாதகங்க. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார். குருஜி மன்னிக்கணும் குருஜி, நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன் நீங்க பேசுறது. சரி, கேள்வியை சொல்லுங்க. இருங்க நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டெஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை மாற்றிட்டு கேள்விகளை அப்படியே சொல்லுங்கள். மீனராசிக்காரர்கள் யாரும் நல்லா இல்லைன்னா கேள்விகளை சொல்லுங்கள். கேட்குது, என்ன கேட்குது, கேள்வியை சொல்லுங்கள். எந்த மீனராசிக்காரருக்கும் வேலை இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை. 8 மாதமாக எந்த மீனராசிக்காரரும் நல்லா இல்லை. நீங்களும் கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்கார மாதிரி தான். வர ஏப்ரலுக்கு பிறகு தான், இன்றைக்கி தான் ஏப்ரல் 3 நாள் ஆயிருக்கு. ஏப்ரலுக்கு பிறகு தான் நல்லா இருப்பீங்க. மீனராசியோட ஜென்மச்சனி உங்களையும் பாதித்து கொண்டு தான் இருக்கிறது. வேலை நிவர்த்தி அடையும். இப்போ வந்து புதன் தசையில் சனி புக்தி சஷ்டாஷ்டக புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் நல்லா இருப்பீங்க. அடுத்து 2 டைம் வந்து வெளிநாடு போயிட்டேன் குருஜி, 2 டைம் வந்து வெளி மாநிலமும் போயிட்டேன். 2மே ஃபெயில் குருஜி. போன மாதம் நீங்க நான் ஒரு டைம் உங்கள்கிட்ட யூடியூப் சாட்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது முதல் தடவை கிடைச்சது எனக்கு. அது நீங்க ஏப்ரல் சொன்னீங்க, கரெக்டாக ஏப்ரல் மாதம் கிடைச்சிருக்கு. ஆனால் கிடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அங்கே போய் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகி நான் திரும்பி வந்தேன் குருஜி. அதாவது வெளி மாநிலம் மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, சொந்த ஊர்லேயே மட்டும் ட்ரை பண்ணால் போதுமா குருஜி? இந்த பாருங்க, என்ன உங்களுக்கு தேவையில்லையோ அதுதான் நடக்கும். எங்கேயாவது வெளிமாநிலம் சுற்றிட்டு சொந்த ஊரில் தான் திருப்பி வருவீங்க. தமிழ்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் மீனராசிக்காரங்க யாருக்குமே நல்ல பலன்னு சொல்ல மாட்டேன். 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஜன்மச்சனி கடுமையாக அவங்கள போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகங்க, அருமையான ஜாதகம். புதன் தசை என்னதான் இருந்தாலும் புதன் வந்து சந்திர அதியோகத்தில் நல்லா இருக்கிறார். சரியா? அடுத்தடுத்து வரக்கூடிய புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை எல்லாமே சந்திர அதியோகத்தில் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஜென்மச்சனியின் தாக்கம் மட்டுமே புதன் தசை சனி புக்தி வரைக்குமே நீடிக்கும். கேது தசை வந்து உங்களுக்கு புதன் தசையோட நீட்சியாகத்தான் இருக்கும். 2028 இருந்து 37 வயதிலிருந்து வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்னொரு 1 வருஷம் பொறுங்க. வர ஜூன் மாதத்திற்கு பிறகு மறுபடியும் ஒரு வேலை கிடச்சி அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லடிக்கும். 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு, இப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு இன்னொரு வேலை அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அடுத்த ஜூன் மாதம் 2027க்கு பிறகு உண்மையிலேயே வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க, கஷ்டம்லாம் பட மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம். ஹலோ.